அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஒழித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "எலியாகிய பகை கூடிக் கடல் போல் ஒழித்தாலும் என்ன தீங்கு ஏற்படும்? பாம்பு மூச்சு விட்ட அளவில் அவை கெட்டழியும்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பகை எலிகள் மாதிரியானது. அந்த எலிகள் பல பல எலிகள் சேர்ந்து கூச்சலிட்டாலும் என்ன பண்ணும்? நம்ப ஒரு பாம்பு மாரி ஒரு பாம்பு வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா, அந்த எலி எல்லாமே பயந்து ஓடிரும். அந்த மாரி தான் இங்கேயும் சொல்ல வராங்க. நம்ப பகையவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளையே ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கப்ப, நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கப்ப, அந்த பகைவர்கள் ஓடிருவாங்க அப்படிங்கிறத சொல்ல வரார். திருக்குறளின் 763 அதிகாரம் படைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது போட்ஸ்வானாவில் இருந்து 8 சிவிங்கி புலிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சரிங்களா? இந்தியாவுல ஃபர்ஸ்ட் சீட்டாவே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆ ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு சீட்டாக்கள கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறத 2022 செப்டம்பர் 17 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இப்ப ஆப்பிரிக்கா நாடான போட்ஸ்வானாவுல இருந்து ஒரு 8 சிவிங்கி புலிகள இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. சரியா? அந்த செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டா முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா, ஆ நமீபியா அப்படிங்கிற நாடுகள்ல இருந்துலாம் நம்ம சீட்டாக்கள கொண்டு வந்துருந்தோம். இப்ப போட்ஸ்வானால இருந்து இந்த சீட்டாக்கள கொண்டு வர போறோம். ஓகேவா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சிம்பிளா இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது தேசிய தண்ணீர் விருதுகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த தேசிய தண்ணீர் விருதுகள்ல பார்த்தீங்கன்னா, சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம், சிறந்த கிராம ஊராட்சி, அடுத்தது நீர் பாதுகாப்பு திட்டங்கள்ல இருக்கக்கூடிய நீர் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழ சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகளுக்கு கீழ இந்த தேசிய தண்ணீர் விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. மத்திய நீர் அமைச்சகம் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இந்த நீர் விருதுகள 2018ஆம் ஆண்டுல இருந்து நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில எதற்காக இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மை, நீர் பாதுகாப்பு, நிலத்தடி நீர சேமிக்கிறது, இந்த மாதிரி வாட்டர் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ பெஸ்ட்டா பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு வருஷம் இந்த தேசிய தண்ணீர் விருதுகள ஜல்சக்தி அமைச்சகம் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் சிறந்த மாநிலமாக யாரு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா. ஓகேங்களா? தேசிய தண்ணீர் விருது அப்படிங்கிறது இந்த மாநிலத்துக்கு தான் வழங்க போறாங்க. மகாராஷ்டிரா 1 பிளேஸ்ல இருக்கு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற பிரிவுல. குஜராத் 2ண்ட் பிளேஸ்ல, ஹரியானா 3 பிளேஸ்ல. இதுவே சிறந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, தென் மண்டலத்த பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி முதல் இடத்துல இருக்கு. சவுத் ஜோன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதே மாதிரி அ தென் மண்டலத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறந்த ஊராட்சி, சிறந்த மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து திருவள்ளூர் கிராம ஊராட்சி பிரிவுல இருக்கக்கூடிய பாலபுரம் ஊராட்சி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து 3வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ மாவட்ட ஊராட்சி விருது அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிராம ஊராட்சியான பாலபுரம் அப்படிங்கிற ஊராட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு. 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இது சிறந்த மாநிலம், மாவட்டம், ஊராட்சி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்தது நீர் பாதுகாப்பு திட்டங்கள். அந்த நீர் பாதுகாப்பு திட்டங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் முதலிடத்துல இருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் முதலிடம். கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் பாதுகாப்பு திட்டத்துல மாவட்டம் வாரியாக பார்க்கிறப்ப 2வது இடத்துல வந்து இருக்காங்க. சரியா? தென்மண்டல பிரிவுல நம்ம கோயம்புத்தூர் வந்து 2வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த யார் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊராட்சிகள், மாவட்டங்கள் என்னென்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேட்டா டைரக்ட்டா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்டு வந்துருக்காங்க இல்லையா? ஸோ அததான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் தமிழக மாவட்டங்கள் 1, 2 இருக்கனால அதையும் பறிச்சுக்கணும். திருநெல்வேலி இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, திருவாரூருடைய கிராம ஊராட்சி பாலபுரம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 3யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணிறலாம். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தைச் சேர்ந்த கலை இயக்குனரான தோட்டாதரணி அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருதான செவாலியர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செவாலியர் விருது இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சசி தரூர் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த மாரி ஒரு முக்கியமான விருது, பிரபலமான நபர்களுக்கு, முக்கியமான சாதனைகள படைத்தவர்களுக்கு தான் இந்த அ செவாலியர் விருது அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? யாரு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாடு தான் இந்த செவாலியர் விருத வந்து வழங்குறாங்க. சோ நம்ம தோட்டா தரணி அவர்கள் கலை இயக்குனராக இருக்காரு. சமீபத்துல பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழக முதலமைச்சர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல சரிங்களா? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாருடைய ஒரு உருவப்படம் போர்ட்ரெய்ட் அப்படிங்கிறத வந்து
ஓபன் பண்ணியிருப்பார், அன்வீல் பண்ணியிருப்பார். சரிங்களா? அந்த தந்தை பெரியாருடைய போர்ட்ரேட்ட வரைஞ்சு கொடுத்ததும் யாருதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தோட்டாத்தரணி அவர்கள் தான். ஸோ அந்த மாரி ஒரு கலை இயக்குனராக அவர் இருக்காரு. ஸோ அவருக்கு செவாலியர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.